என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த வராகி என்னை சர்வசாதாரணமாக நினைத்து தள்ளிவிடாதே. ஏனென்றால் நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற ஒரு அற்புதம் இன்றே நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நாளை ஒருவரிடத்திலிருந்து நீ மன்னிப்பினை பெறப்போகின்றாய். என் பிள்ளையே, அந்த மன்னிப்பை அவர் உனக்கு தர வேண்டியது கட்டாயம். அது மட்டுமல்லாமல் நாளை உனக்கு ஒருவரிடத்திலிருந்து மிக பெரிய உதவியும் கிடைக்கப் போகின்றது. ஆக ஒருவரிடத்தில் உதவியையும் இன்னொருவரிடத்திலிருந்து மன்னிப்பினையும் நீ பெற்றுக்கொள்ளப் போகின்றாய். அதற்கு நாளைய விடியல் என்னவாக இருக்கின்றது? நாளை நீ என்ன செய்து மன்னிப்பினை பெற வேண்டும்? யாரால் உனக்கு உதவி கிடைக்கப் போகின்றது? அவருக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? இவர் உனக்கு என்ன உறவு என்பதையெல்லாம் உனக்கு விளக்கிச் சொல்ல உன் வராகி அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் உனக்கு இருப்பதை நான் புரிந்து கொண்டேன். அது மட்டுமல்ல, என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கின்ற எத்தனையோ விஷயங்கள் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் மிகுந்த வேதனையையும் சில நேரங்களில் உச்சபட்ச சந்தோஷத்தையும் உனக்கு கொடுத்திருக்கின்றது. இரண்டையும் ஒரே நேரத்தில் கொடுக்கும் பொழுது அதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று தெரியாமல் என் பிள்ளை நீ திக்கு முக்காடி நின்று கொண்டிருந்தாய். இப்பொழுது இந்த சூழ்நிலைகளை கடந்து வர வேண்டிய நேரம் இந்த வராகி உன்னை சந்தித்து விட்டேன். அம்மா உனக்கு ஒவ்வொரு நாளும் வெற்றி செய்திகளை தந்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு நான் சொல்கின்ற ஒவ்வொரு செய்தியிலும் இருந்து நிச்சயமாக ஏதாவது ஒரு மாற்றமும் திருப்பமும் நடந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை. அதை இல்லை என்று உன்னால் மறுக்க முடியாது. உன் வாழ்க்கையில் நான் செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாலும் சில சூட்சமமான இரகசியங்களும் ஒளிந்து கிடக்கின்றது. அதை நான் உன்னிடத்தில் வெளிப்படையாக இதுவரையிலும் சொல்லவில்லை. ஆனால் இன்று உனக்கு நான் சொல்கின்றேன். அம்மா ஒவ்வொரு முறையும் வந்து ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் உகந்த நாட்களை பற்றி உன்னிடத்தில் சொல்லி அவர்களுக்கு இதை செய் அதை செய் என்று சொல்கின்றேன். அப்பொழுது என் பிள்ளைக்கு ஒரு சந்தேகம் நிச்சயமாக வந்திருக்கும். வராகி அம்மா, நீயே இத்தனை பெரிய தெய்வமாக இருக்கும் பொழுது மற்றவர்களை வணங்கச் சொல்ல காரணம் என்னவென்று. என் பிள்ளையே, எல்லாமே இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்திகள். இந்த பிரபஞ்ச சக்திகள் எல்லோருக்குமே ஒன்றுதான். ஆனால் என் பிள்ளையே, ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் உகந்த நேரங்கள் என்ற ஒன்று இருக்கின்றது. அந்த நேரத்தில் அவர்களினுடைய சக்தியானது உக்கிரமாக இருக்கும். அந்த நேரத்தில் நீ என்ன கேட்டாலும் நிச்சயமாக உன்னிடத்தில் உண்மையும் நேர்மையும் நம்பிக்கையும் எந்த ஒரு கள்ளகபடமும் இல்லாத நிலை இருக்கும் பொழுது சட்டென்று மனமகிழ்ச்சி அடைந்து அவர்கள் உனக்கு கொடுத்துவிட வாய்ப்புகள் அதிகம். அதனால்தான் அதை நீ தவறவிடக்கூடாது என்று அம்மா உன்னிடத்தில் சொல்கின்றேன். எப்படி உன் வராகி அம்மா என்னை பஞ்சமி திதியில் வழிபடுகின்றாயோ அதுபோல சிவபெருமானை சிவராத்திரியிலும் பிரதோஷத்திலும் வழிபடுகின்றாய். விநாயக பெருமானை என் பிள்ளை நீ சதுர்த்தியில் வழிபடுகின்றாய். கந்த பெருமானை சஷ்டி திதியில் வழிபடுகின்றாய். ஏகாதசி திதியில் பெருமாளை வழிபடுகின்றாய். இப்படி ஒவ்வொருவருக்கும் உகந்த தினத்தில் நீ அவர்களை வழிபடும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றும் வலுப்பெற்று நிற்கின்றது என்பதுதான் அந்த சூட்சமம். நான் சொல்வதற்கான காரணம், யாரிடத்தில் நீ உதவிகளை கேட்கின்றாயோ, யார் முன்னால் சென்று நீ நிற்கின்றாயோ அவர்களால் உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நல்லது கிடைக்க இந்த வராகி உனக்கு பின்னால் இருந்து அவர்களிடத்தில் கேட்பேன் என்பதுதான் உண்மை. இவர்கள் என்னுடைய பிள்ளைகள், இவர்களிடத்தில் உண்மை இருக்கின்றது என்று உனக்காக நான் சொல்வேன். அதனால்தான் அம்மா உன்னிடத்தில் தானாக தேடி வந்து இது போன்ற விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இதுவெல்லாம் ஒரு புறம் இருந்துவிட்டு போகட்டும். இப்பொழுது நான் சொல்லப் போகின்ற விஷயங்களை கவனமாக கவனித்துக்கொள். நாளைய விடியலில் நீ உதவியை பெறப்போகின்றது விநாயக பெருமானிடத்தில். ஏனென்றால் நாளைய விடியலானது உனக்கு சதுர்த்தியினுடைய விடியல். அப்படியானால் நாளை விநாயக பெருமானை வணங்கினால் நிச்சயமாக அவரிடத்திலிருந்து உனக்கான உதவிகள் கிடைக்கப் பெறுவாய் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே நேரத்தில் என் பிள்ளை, நாளை
ஓம் கங் கணபதையே நமக என்று என் பிள்ளை நீ சொல்லிக் கொண்டிரு. கஷ்டங்கள் வரும்பொழுதும் துன்பங்கள் வரும்பொழுதும் விநாயக பெருமானை அழைத்து பார். நிச்சயமாக அவரினுடைய உதவியை நீ கிடைக்க பெறுவாய். இது விநாயக பெருமானிடம் பெறப்போகின்ற உதவி. இதே நேரத்தில் நாளை நீ யாரிடத்தில் மன்னிப்பை கேட்கப் போகின்றாய் தெரியுமா? என் பிள்ளையே, நாளை சாதாரணமான சதுர்த்தி மட்டுமல்ல, நாக சதுர்த்தி. அதாவது பொதுவாக ஆடி மாதம் அல்லது ஆவணி மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய பஞ்சமி சதுர்த்தி நாக பஞ்சமி அல்லது நாக சதுர்த்தி என்று அழைக்கப்படுகின்றது. என் பிள்ளையே, அப்படி நாளை வந்திருக்கின்ற சதுர்த்தியானது உனக்கு நாக சதுர்த்தி. பொதுவாகவே எத்தனையோ தோஷங்கள் இருந்தாலும் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய தோஷத்தில் ஒன்றுதான் நாகதோஷம். அந்த நாகதோஷம் முக்கால்வாசி பேருக்கு நிச்சயமாக இருக்கும். சிலருக்கு வெளியில் தெரியும், சிலருக்கு தெரியாது. சிலருக்கு காலம் செல்ல செல்ல அந்த தோஷம் நீங்கிவிடும். அவர்கள் செய்கின்ற புண்ணியத்தினால் அது கழிந்துவிடும். இப்படி இருக்கின்ற நேரத்தில் உனக்கு இந்த தோஷம் இருக்கின்றதா இல்லையா என்று தெரியாமல் இருக்கும் பொழுது, இது போன்ற நாள் கிடைக்கும் பொழுது இவர்களிடத்தில் நீ மன்னிப்பினை கேட்டுவிட்டாய் என்றால் நிச்சயமாக அந்த தோஷம் உனக்கு இருந்தால் அது அப்படியே உன்னை விட்டு விலகி சென்றுவிடும் என்பதுதான் உண்மை. என் பிள்ளையே, மரத்தடியில் இருக்கின்ற பாம்பு புற்றிற்கு பால் வாங்கி ஊற்ற வேண்டும். எங்கே இருக்கிறதோ அங்கே சென்று நீ ஊற்றலாம். அது கோவிலாக இருக்கும் பட்சத்தில். என் பிள்ளையே, அது மட்டுமல்லாமல் அந்த நேரம் நீ எப்படி அவர்களை வணங்க வேண்டும் தெரியுமா? என்னுடைய முன்னோர்களோ அல்லது எனக்கு முன் வாழ்ந்த சந்ததிகளோ ஏதேனும் தவறுகளை உன்னுடைய இனத்திற்கு வழங்கியிருந்தால், உன்னுடைய இனத்தை யாரேனும் துன்புறுத்தி இருந்தால், நீ அவர்களுக்கு சாபம் கொடுத்திருப்பாயானால் அதை மன்னித்து விடு. நாங்கள் எந்த தவறுகளையும் செய்வது கிடையாது. உன் இனத்தில் இருப்பவர்களை தெய்வமாக நினைத்து வணங்கி வருகின்றோம். இந்த தோஷத்தை போக்கினால் நாங்களும் என்னுடைய வருங்கால சந்ததிகளும் சந்தோஷமாக வாழ்வோம். எங்களை வாழ வைத்த பெருமை உனக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லி நீ நாகருக்கு பாலை ஊற்றி வழிபட வேண்டும். என் பிள்ளையே, இப்படி செய்ய செய்ய உனக்கு நிச்சயமாக இந்த தோஷம் குறைந்துவிடும். ஒருவேளை நாகதோஷமே உனக்கு இல்லை என்றாலும் பரவாயில்லை, அவர்களினுடைய அருள் உனக்கு முழுமையாக கிடைத்துவிடும். எந்த தவறுமே செய்யாமல் இந்த பிள்ளை நம் முன்னால் மன்னிப்பு கேட்கின்றதே என்று சொல்லி அவர்கள் மனமிறங்கி உனக்கு ஆசிகளை வழங்கி விடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, அம்மா சொல்வது உனக்கு நிச்சயமாக புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். நாக சதுர்த்தி வழிபாடை நீ செய்யும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற பயம் எல்லாம் உன்னை விட்டு நீங்கிவிடும். நீ செய்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது எதனால் இந்த வாழ்க்கையில் நடக்கின்றது என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உனக்கு வரவிருக்கின்ற கஷ்டங்களிலிருந்து உன்னை நீயே காத்து கொள்ள முடியும். இதையெல்லாம் உணர்கின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக சந்தோஷம் தொடர்ந்து வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பொதுவாக நாக சதுர்த்தி வழிபாடு என்பது ராகு காலத்தில் செய்வது மிகவும் நல்லது. அதனால் நாளை ராகு கால நேரத்தில் இந்த வழிபாட்டை நீ மேற்கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நான் சொல்வதை சொல்லிவிட்டேன். இதற்கு மேல் இந்த பிரச்சனைகளை முடிப்பதும் வளர்ப்பதும் உன்னுடைய கையில் இருக்கின்றது. அம்மா உன் மீது கொண்ட அன்பினால் உனக்கு இந்த செய்தியை தந்திருக்கின்றேன். என் பிள்ளை, நீயும் உணர்ந்து அதற்கு ஏற்றார் போல நடந்து கொள்வாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் உன்னிடத்தில் இதனை நான் சொல்லி இருக்கின்றேன். இதற்கு மேலும் வருத்தப்படாமல் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்ள எல்லா கஷ்டங்களும் உன்னை விட்டு நீங்கும் என்கின்ற நம்பிக்கையோடு அதனை நீ சரியாக செய்துவிட்டால் போதும். என்றென்றும் இனி உனக்கு மகிழ்ச்சி நிரம்பி வழியும். இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த அத்தனை பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகி ஓடும். எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்ற உண்மைகளை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். தெய்வங்களினுடைய ஆசிகளை முழுமையாக பெற துணிந்த என் பிள்ளைக்கு இனி நடக்கவிருக்கின்ற அத்தனையும் நன்மைகள் மட்டும்தான். கெட்டவை எல்லாம்
அழிவதை உன் கண்ணால் நிச்சயமாக காண்பாய். முன்பு போல அல்ல, இப்பொழுதெல்லாம் தீயவை உன் கண் முன்னே நடக்கும். உன் கண் முன்னே அழிவதை நீ நிச்சயமாக பார்ப்பாய். என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.